என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உடம்பு முடியாமல் மஞ்சக்காமல் இருந்துச்சு தெரியல அவருக்கு. வீட்டை கண்டுபிடிச்சாம டக்குன்னு ஒரு மாதிரி வளர்றது. ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறாங்க. அன்றைக்கி அடுத்த நாள் சித்துறாரு, காலைல சித்துறாரு. ஹி வாஸ் ஃபிசிக்கலி ஃபிட் டு டூ ரத்த கண்ணீர் டில் இஸ் டெத். ஒரு மனிதனின் சாவில் தான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா. கூட்டமும் வந்துச்சு. செத்த முறையும் படுத்தார், இறந்தார். குதிரையில் தான் வருவார். பெரியார் பின்னாடி வருவார். பேட்டி கேட்குறாங்க அவரை, பெரியாரை ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் முன்னாடி குதிரையில் போவேன், பின்னாடி பெரியார் தான் என்ன ஃபாலோ பண்ணுவார். ஸோ அந்த சமயத்தில் அவர் நடிகன் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆக்சுவலாக எம்ஆர் ராதா வாஸ் அ ரிஜெக்டட் ஆக்டர். அப்போ அந்த குரல் எப்படி மைனஸாக இருந்ததோ அதை ப்ளஸ் ஆக்கி ஒரு காலகட்டத்துக்கு நான் பத்திரிக்கையில் ராதா இல்லாத படம் சாதான். அப்போ டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் தான் மரியாதை. நடிகர்லாம் மதிக்க மாட்டாங்க. அது சிவாஜியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, எம்ஆர் ராதா இருந்தாலும் சரி, மரியாதை கிடையாது. ஒரு வேஷம் குஷ்வரி வேஷம் மட்டும் ஜனங்க ஓன்னு கத்திட்டான். ஏன்னா எம்ஆர் நடிகையில் பார்த்துட்டாங்க. ரத்தக்கணக்கு பார்த்துட்டு நவராத்திரி பார்த்தோன்னே அந்த குஷ்வரி வேஷத்தை மட்டும் சிவாஜியாக ஃபெயில். அவர் வாங்க ஸ்லம்மில் தான் வாங்குவார். நம்ம விட்டு வெளியூர் போகணும், குடும்பத்தை பார்த்துப்பான். அவன் ஒரு பிரச்சனைனா வந்துடுவான், அவன் நிற்பான். நமக்கு பணக்காரன் நம்ப முடியாது. ஏழை அப்படி இல்லை, உயிரை கொடுத்துருவான். மொதல் பிரச்சனை பண்ணுவானுங்க. நம்ம வழி கொண்டு நம்ம நல்ல வேண்டியதை ப்ரூவ் பண்ணிட்டு அவருடைய அந்த இறப்பு, எம்ஆர் ராதா அவர்களுடைய இறப்பு, அதுவும் இல்லாமல் பொதுவாக மக்கள் ரொம்ப பர்சனல் லைஃப்லாம் பார்ப்பாங்க. அதை வச்சே ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எம்ஆர் ராதா அவர்கள் இப்போ தேவரையா அவர்களை எதிர்த்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. தென் நிறைய பேர் நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2 பேர் 3 பேர் கல்யாணம் பண்ணியிருந்தாலே மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கும். அவனுக்கு என்னப்பா 3 பொண்டாட்டி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பர்சனலாக பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் 8 கல்யாணத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்படும் போது, ஆனால் அவருடைய இறப்புக்கு 2 லட்சம் பேருக்கு மேலே கூட்டம் கூடியிருந்தது. அந்த அளவுக்கு அன்பை சம்பாதிச்சு வச்சுருந்தார். அந்த சமயம் எப்படி சார் இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அவருடைய இறப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு? அப்புறம் நான் சொல்கிறேனே, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, நடிகை வேறையா தனிப்பட்ட மனிதன் நான் பார்த்துருக்காங்க. இன்னொரு விஷயம், அவருக்கு பெண் சாபமே இல்லை. ஏன்னா எந்த பெண்ணை தொட்டாலும் அது பொண்டாட்டி தான். அவங்களுக்கு முதல்ல பெரிய மாளிகை கட்டிடுவார். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு பெரிய வீடு யாருமே கட்டினதில்லை, எந்த கோடீஸ்வரரும் கட்டினதில்லை. அதே மாதிரி ஒரு 10 கறவை மாடு, 100 சவரன் நகை. எந்த பொம்பளை மனைவியாக கல்யாணம் பண்ண மாட்டாரு தவிர மனைவியை எடுத்து வச்சுக்கிட்டா இப்படி தான். 100 சவரன் நகை, 10 கறவை மாடு, எல்லா கறவை செட்டில் பண்ணுவார் லைஃப்பை. ஒரு காரு, வீட்டுக்கு வேலைக்காரங்க எல்லாம் போட்டு வச்சு, அது வாழ்க்கையில் அவங்க சாக வரைக்கும் பிரச்சனை, அவங்க பசங்க வரைக்கும் தலைமுறை வரைக்கும் பிரச்சனை இருக்காது, செட்டில் பண்ணுவார். அந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வீடு, தாராசுரம் வீட்டில் அதை தாண்டி ஒரு வீட்டை ஒருத்தன் கட்டவே இல்லைப்பா இன்றைக்கி வரைக்கும். அப்போ என்ன மனசு இருக்குது இருக்கு? சும்மா ஏமாற்றிட்டு போகிறது கிடையாது. சினிமாவில் நிறைய ஏமாத்துறது தானே இருக்குது. பெண் பாவமே இல்லை. அதனால்தான் 3வது தலைமுறை நீங்கள் ஜனங்க சோறை சாப்பிட்றேன், மக்களின் சாப்பாடை சாப்பிட்றேன்னா அது காரணம் அவரோட புண்ணியம்தான். பெண் சாபமே இல்லாத ஒரு மனிதன். வேறு எந்த நடிகர்களும் இந்த பேர் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக அதே மாதிரி மனைவின்னு ஓப்பனாக சொல்லுவார். எனக்கு மனைவின்னு தான் சொல்லுவார், அச்சப்பட மாட்டார். அதாண்டி இவ்வளோ கூட்டம் வந்தது காரணம் அவர் தனிப்பட்ட அவருடைய சர்வீஸ். மக்களுக்கு எவ்வளோ புரட்சிகரமாக நடத்தியிருக்காரு. யாருக்காக கருத்து சொன்னார்? நல்ல கருத்து ஜனங்களுக்கு தான் சொன்னார். ஜனங்களுக்காக உழைத்தார். அதுக்கு மரியாதை ஜனங்க வந்தாங்க. அதான் மெயின். திராவிட கழகம் பெரிய லெவலில் சப்போர்ட். அந்த கூட்டம் பப்ளிக்கே நடிகவே அவர் தனி மரியாதை இருக்குது. அவர் எப்படி சாகிறாரு பாருங்க. திருச்சி நாடகத்துக்கு போகிறாரு. நாடகம் 72 வயசு அவர் சாகும்போது. மறுநாள் நாடகம் வர ரிகல்ஸர்லாம் பார்க்குறாரு. திருச்சி வீட்டுக்கு தான் போகிறாரு. திருச்சி தான் அவருக்கு பிடிச்ச இடம். எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சொன்னார், திருச்சியை தான் தலைநகரமாக அறிவிக்கிறோம். ஏன்னா அவர் சொன்னது முட்டாள்தனம், துக்ளக்குன்னு சொன்னானுங்க, பைத்தியக்காரன் கிடையாது. ஆக்சுவலாக நியாயம். திருச்சி தான் சென்டர். திருச்சியிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போயிட்டு வந்தாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான இடம் இல்லை. ஹார்பர் பக்கத்தில் இல்லை. ரொம்ப சின்ன ஒரு சிட்டி, மெட்ராஸ் சிட்டி மாதிரி பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் பண்ண முடியாமல் போயிடுச்சு.
ஆனால் எம்ஜிஆர் ஐயா சொன்ன பாயிண்ட் கரெக்ட், சென்டர் தான். தாத்தா வந்து திருச்சி தான் 3.25 ஏக்கரில் வீடு வாங்கி இடம் வாங்கி 42 வீடு கட்டினார். மனைவிகள் 42 வீடு கட்டினார். மனைவிகள் தங்கறதுக்கு, நாடகக்காரங்களாம் தங்கறதுக்கு, அவங்க ஃபேமிலி தங்கறதுக்கு, அப்படி 42 வீடு கட்டி எல்லாமே நாங்கள் தான் இருந்தோம். வாடகைலாம் உள்ளவர் அவர் இருந்த வரைக்கும். பின்னாடி வாடகை விட்டோம் அவர் இறந்த பிறகு. ரத்தக்கண்ணி நாடகத்தை தான் போகிறாரு. ரத்தக்கண்ணி நாடகம் இப்போ நான் நடத்தினாலே டாக்டர் அட்வைஸ் பண்ணக்கூடாது. எனக்கு 63 வயசு ஆகிடுச்சு. பிபி சுகர் இருக்குது. அவர் சுகர் இருந்தது, பிபி இல்லை. அவர் டென்ஷனே ஆனால் தானே பிபி வரும். அவர் தான் டென்ஷனே இல்லையே, சுகர் இருந்துச்சு. எனக்கே டாக்டர் சொல்கிறான், ரத்தக்கண்ணி நாடகம் நடத்தாதீங்க, உயிருக்கு ஆபத்து. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பண்ணோம்னா, என் வயசு நான் 45 வயசில் ஆரம்பித்தேன் நாடகத்தை. அப்போயே ஒரு டாக்டர் ஃபேமிலி வந்து ஈரோட்டில் பார்த்துட்டு சொன்னாங்க, கிளைமேக்ஸ் சீன் முடிச்ச உடனே அப்படியே பேப்பர் மாதிரி ஆகிடுவேன், யாராவது தூக்கிட்டு தான் போகணும். முடிச்சு அவுட் போனால தொங்கி பொப்புத்துன்னு விழுந்தோம் கீழே. அப்போ வாங்க மூச்சு பாருங்க, ஐயோ ஐயோ, தண்ணி அப்படியே ஐஸ் வாட்டர் தலை தரன்னு ஊற்றணும். ஊற்றி அடங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 45-50 வயசுக்குள்ளேயே எனக்கு இப்படி 72 வயசில் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வருது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பி மிசால உள்ளே போயிட்டு வந்து வீக் ஆகி அப்பயும் அந்த ஃபஸ்ட் பெல், செகண்ட் பெல், தேர்ட் பெல்னு அப்படியே மாறுவார். அது வரைக்கும் ஏய் அப்படிதான் வந்துருப்பார். அந்த சீன் என்ட்ரி ஆனவுடனே சிங்கமாக மாறுவாருங்க. அது எப்படின்னே தெரியாது. அந்த தொழில் மேலே பக்தி. அந்த நாடகத்துக்காக போய் ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு நாடகம் நடத்தினால இன்றைக்கி உடம்பு முடியாமல் மஞ்சக்காமல் இருந்துச்சு. தெரியல அவருக்கு, வீட்டை கண்டுபிடிச்சாங்க மஞ்சக்காமல். இப்போ டக்குன்னு மாதிரி வளர்றாரு. ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறாங்க. அன்றைக்கி அடுத்த நாள் சித்துறாரு, காலையில் சித்துறாரு. ஸோ he was physically fit to do ரத்த கண்ணீர் till his death. அப்போ என்ன ஹெல்த்தியான பாடி பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டட் பாடி, உடல்நிலை எப்படி இருந்திருக்கு அவருக்கு. ரத்த கண்ணீர் நடத்த அளவுக்கு திம்பது சாகர வரைக்குமான உடம்புல. அப்போ ஒரு நல்லவனா கெட்டவனா ஜனங்க டிசைட் பண்ணுறது. ஒரு மனிதனின் சாவில் தான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா. கூட்டமும் வந்துச்சு, செத்த முறையும் படுத்தார், இறந்தார், அவ்வளோதான். சீக்கிரம் படுத்து இழுத்து பறிச்சுக்கலாம் இல்லை, நல்ல சாவு. இன்னொரு பெரிய விஷயம் சொல்லலைங்க, திருச்சி மலைக்கோட்டையில் தாண்டி போகுது, ஐயருங்க சுவாமிகள் இருக்காங்கல்ல, பூசாரிகள், மல்லிகைப்பூ கொட்டாங்க பாருங்க எம்ஆர் ராதாக்கு. இத்தனைக்கும் அதே வாசலில் பல விநாயகர் சிலையை உடைச்சிருக்காரு. பெரியார் ஊர் புரட்சி பண்ணும்போது உடைச்சிருக்காரு, செருப்பு மாலை போட்டிருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்காரு. அதே இதில் பல பிராமணர்கள் பூணில் அறுத்திருக்காரு. இதெல்லாம் போராட்டத்தில் அந்த பெரியார் கொள்கையில் இதெல்லாம் இறங்கி செஞ்சுருக்காரு. அப்போ குதிரையில் தான் வருவார் பெரியார், பின்னாடி வருவார், இதில் வருவார். பேட்டி கேட்குறாங்க அவரை, பெரியாரை ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் முன்னாடி குதிரையில் போவேன், பின்னாடி பெரியார் தான் என்ன ஃபாலோ பண்ணுவார். இப்படியே பேசுவார். அது பெரியார் எனக்கு தெரியும், ஆனால் கணக்கு மாட்டார். ஏன்னா மனசில் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய மரியாதை. அப்படிதான். எப்படி இந்த மரியாதையை சொல்லலாம்னா, அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜ் ஐயாவின் இறந்த நாள். அது எப்படி சிங்க் ஆச்சு பாருங்க. அந்த அவரை தலைவனாக நேசித்ததுனால தான் அந்த கிடச்சிது. அதே மாதிரி இவருக்கு பாருங்க, செப்டம்பர் 17 தந்தை பெரிய 1979 தந்தை பெரியாரின் 100வது பிறந்த நாள். நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். 79 வருஷம் வந்து அவர் 100வது பிறந்த நாள். 100 வயசு ஆகுது. அப்போ தான் பெரிய விழா எடுக்க ரெடி பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பூரா. பெரிய ஆச்சு. அப்போ கலைஞருடைய ஆட்சி, புறவில் எம்ஜிஆர் ஆட்சி நினைக்கிறேன். அவன் எம்ஜிஆர் ஆட்சி தான். கட்டுக்கடங்காத கூட்டம். அதை வந்து ஒரு படத்தில் எடுத்து அந்த கடைசி படம் நடித்த தர்மங்கள் சேர்க்கின்றன அந்த படத்தில் வந்து கடைசி ஷார்ட்ஸ் போட்டாங்க. அந்த ஊர்வலம் ஃபுல்லாக போட்டாங்க அந்த படத்தில். மல்லிகைப்பூ கொட்டாங்க அப்பா. ஸோ அங்கே இருக்க பூசாரிகள்லாம் எங்கே என்ன அராஜகம் பண்ணாலும் அவன் மனிதனாக நல்ல மனிதன் அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. யாரும் மீட்டிங் போட்டெலாம் பேசலை. அவரோட செயல் அங்கங்கே பரவுதில்லை, அவர் செய்கிற செயல். இந்த இந்தி நடிகர் ஒருத்தர் இருக்கார், நானா பட்டேக்கர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீடு வந்து ஸ்லம் ஏரியாவில் தான் இருக்கும். யாரும் வாங்க மாட்டாங்க வீடு. எங்கள் தாத்தாவும் அப்படி தான். அவர் வாங்க ஏரியாவில் ஸ்லம்மில் தான் வாங்குவார் வீடு. நம்ம விட்டு வெளியூர் போகிறோம், குடும்பத்தை பார்த்துப்பான் அவன்.
ஒரு பிரச்சனைனா வந்துடுவான், அவன் நிற்பான் நமக்கு. ஸ்லம்முன்னு அந்த குறைவாக சொல்லலாங்களே, ஏழைகள் ஏழையாகவே பல வருஷம் வந்ததில்ல, கோடீஸ்வராகவே இருந்ததில்லை. எப்பேற்பட்ட சுல்தான் பெரிய பெரிய ராஜாராஜ எல்லாம் பிச்சைக்காரன், சொந்தக்காரெலாம் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்காங்க அன்றைக்கி. அதுக்கு சொல்கிறேன், எதுவும் நிலத்தமிழில் அவ்வளோ அது. அந்த காலகட்டத்தில் ரவுடிசம் எங்கள் திருச்சி சங்கிலியான படம் வந்து வெட்டு குத்து நடக்கிற ஊர். பெரிய ரவுடியெல்லாம் இருந்தானுங்க. பொம்பளைங்களும் அடம்பரம் தூக்கி போயிடுவானுங்க, ரேக்கிலலாம் வருவான், தூக்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல 7 வாங்கி 3 ஏக்கர் வாங்கி வீடு கட்டி வாழ்ந்துருக்காரு. சண்டை வந்துருக்குது, அடித்தடி அடித்து அவனை காலி பண்ணி அப்புறம் அவன் நமக்கு சப்போர்ட் ஆகிடுவான். நானாக பட்டேக்கிற கதை தான் எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் ஸ்லம்மில் இடம் வாங்கி பிரச்சனை வந்து அவர் அடித்து தூள் படுத்தோன்னே அப்படியே அவன் ஃபுல் ஸ்லம் சப்போர்ட் அடிச்சார். ஆனால் அவங்கள மாதிரி சேஃப்டி கிடையாது. பணக்காரன் வந்து நம்ப முடியாது, ஏழை அப்படி இல்லை, உயிரை கொடுத்துருவான். மொதல் பிரச்சனை பண்ணுவானுங்க, நம்ம வழி கொண்டு வந்து நம்ம நல்ல வேண்டியதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னானுக்கு அவ்வளோதான். சார் இப்போது அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு நடிகர் வந்துட்டு எல்லா விஷயமுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயமே பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரு நடிகர்னால் கண்டிப்பாக பாடணும், அந்த மாதிரி குரல் வளம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எம்ஆர் ராதா அவர்களுடைய அந்த குரல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு குரல். இப்போ அந்த குரலில் பாட்டா அப்படிங்கும்போது அது யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அவர் நடிகன் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆக்சுவலாக எம்ஆர் ராதா வாஸ் ரிஜெக்டட் ஆக்டர். நாடகத்தில் நடிகனாகவே அவரை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாட முடியாது, இந்த குரல் கட்ட குரல் வச்சு பாடினா நல்லா இருக்காதுல்ல. சுதியே எங்கே, சுதிக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையே, அது இவர் சுத்தமாக சம்மந்தம் இல்லை இவர் குரல் கதை. அதுதான் இவர் எப்படி நாடகம் பண்ணல சேர்த்தாங்கன்னு ஒரு கதை இருக்குது. இவர் வந்து அருமையான மெக்கானிக். எந்த காரை கொடுத்தாலும் பிரித்து போட்டு, இம்போர்ட்டர் காரை கொடுத்தாலும் பிரித்து சேர்த்துருவார். பேசிக்காக மெக்கானிக், எலக்ட்ரிஷியன். 440 வோல்ட்ஸில் வேலை செய்ய சொன்னால் இறங்கி தைரியம் செய்வார். மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர், பேசிக் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு சின்ன வயசுலேயே. நடிச்சுக்கிட்டே சைடில் சும்மா இல்லை இருப்பாங்க. இன்டெலிஜென்ட்டுங்க அவர், ரொம்ப ஐக்கியூ உள்ள வர்த்தனம் இல்லை, ஜென்ரல் நாலேஜ் ஜாஸ்தி அவர்கிட்ட. இந்த ப்ராக்டிக்கல் விஷயம்லாம் கற்றுக்கிட்டார். அதனால் நான் ஒரு வருஷம் படித்து போகும்போது டேய் பேனா பேப்பர் பிடிக்காத, பென்சில் பிடிக்காத, கட்டிங் பிள்ளை திருப்பி பிடிக்கும் சொன்ன காரணம் தான் அவர். ஏன்னா பேசிக்காக அவரெல்லாம் தெரிஞ்சு வந்து லைஃப்பில் எப்படி வராங்க அவங்கெல்லாம் பார்த்துருக்காரு. ஒரு கார் மெக்கானிக் எப்படி வளர்ந்துருக்கான், ஒரு எலக்ட்ரிஷியன் எப்படி வளர்கிறான் வாழ்க்கையில், ஒரு ப்ளம்பர் எப்படி வளர்கிறான் வாழ்க்கையில், அதெல்லாம் பார்த்தோன்னா தான் இது பண்ணுறா. அது இன்ஜினியரிங் பண்ணுன்னு சொல்ல தெரில டேரக்டருக்கு, இப்படி சொல்கிறார். இப்படி தான் இதுக்கு தான் சேர்த்தாங்க அவர் கமெண்டில். எலக்ட்ரி அதை பாரு, அப்போ இந்த மாயாஜால மாதிரி கழுத்து தனியாக போகிற மாதிரி, சூரிய கிருஷ்ணன் வந்து அப்படி சக்கரத்தை விடுவார், தலை துண்டாக போகும், இதெல்லாம் காட்சி காட்டணும். அது எலக்ட்ரிக்கல் வேலை தான். இந்த மேஜிக் வேலைலாம் இது செய்வதில் கில்லாடி வருதுல, அதுக்காக வச்சுக்கிட்டாங்க. கார் ஓட்டுவார், காரில் பிரச்சனை ஒன்றே ரெடி பண்ணுவார். அப்புறம் கரண்ட் பிரச்சனைலாம் உடனே பார்த்துவார். டக்குன்னு கரண்ட் போச்சுன்னா டக்கான்னு சொல்லி ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணி ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுவார். செகண்ட்ஸில் பண்ணணும், வேறு ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஐக்கியம் இருக்கணும், எல்லா வேலையும் தெரிஞ்சவர், சகலகலாக வாழ். ஆனால் பாட தெரியாது, ரிஜெக்டட் ஆக்டர். ஆனால் பெரிய மெக்கானிக், பெரிய ப்ளம்பர், பெரிய எலக்ட்ரிஷியன். அப்படி ஒரு அபரீத ஒரு அறிவு இருக்குது இந்த ஃபீல்டில். அதனால தான் வச்சுக்கிட்டாங்க வேறு கம்பெனியில், வெட்டி விட்டுருப்பாங்க. சின்ன வயசில் பிரச்சனை சோத்தை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு பாட முடியாதுன்னு தூக்கி அமைச்சிடுவாங்க, வெட்டிடுவாங்க. இவர் அனுப்ப முடியாத நிலைமைக்கு வந்துட்டார். ஏன்னா அந்த பொசிஷன் ஸ்ட்ராங் பொசிஷனில் நாடகம் அது தெரியாது, நடிக்க தவிர எதுவும் தெரியாது நாடகம். இவருக்கு இதுவும் தெரியும், வச்சுக்கிட்டாங்க. ஆனால் எந்த குரல் இவருக்கு மைனஸாக இருந்ததோ பின்னாடி அந்த குரல் தான் இந்த உலகத்தையே இன்றைக்கி வரைக்கும் ஆண்டுக்கிட்டு. அந்த குரலை வச்சு தான் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா வச்சு தான் எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, நான் ஆரம்ப காலத்தில் எங்கள் சித்தப்பா இந்த குரலை வச்சு பேசி தான் போழாயி அப்புறம் தான் மாற்றிக்கிட்டாங்க ஸ்டைலை. எங்கள் அப்பாவுக்கு இயற்கையாகவே அந்த குரல், தாத்தாவோட குரல் இயற்கையாக இருந்துச்சு. நானும் வந்து இமிட்டேட் தான் பண்ணுறேன். என் குரல் இதுதான் ஆக்சுவலாக, நான் பேசுகிறது தான் குரல் இப்படி. ஆனால் அந்த குரலை வச்சு நான் வரைக்கும் பழப்படாதுனேன். அப்போ அந்த குரல் எப்படி மைனஸாக இருந்ததோ அதை ப்ளஸ் ஆக்கி ஒரு காலகட்டத்தில் என்ன எழுதிக்கலாம், பத்திரிக்கையில் ராதா இல்லாத படம் சாதான்னு எழுதிக்கலாம். பாகப்பிரவணிக்கு அப்புறம் ஒரு பீக் 7 வருஷம்தான் அவர் பீரியடு சினிமாவில். அவர் பீக்கு 7 வருஷம்தான். ஏன்னா அங்கேயும் பிரச்சனை, பஞ்சாயத்து ஆகிடுச்சு. ரத்தக்கணி படம் எடுத்தாங்கல்ல, பஞ்சரணசாங் சார் தான் நேஷ்னல் பிக்சர்ஸு. அப்போ வந்து டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் தான் மரியாதை, நடிகர்லாம் மதிக்க மாட்டாங்க. அது சிவாஜியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரையாக இருந்தாலும் சரி, எம்ஆர் ராதா இருந்தாலும் சரி, மரியாதை கிடையாது. டைரக்டருக்கும் கேமராமேன் தான் மரியாதை. ஏன்னா அவங்க தான் ஃபிலிம் எடுத்து அவுட்புட் கொண்டு வந்து ஜனங்கிட்ட போய் சேர்க்கறது. டைரக்டர் வந்தாங்கன்னா ஆடும் ஆடலாம்,
நடிகை வந்தெல்லாம் கலவர மாட்டான். இவரை போட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சு நடந்துட்டுருக்கு. பாதி படம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் இஷ்யூ ஆகிடுது. இவருக்கு சைலண்டாக இருப்பார். இந்த குஷ்டரோகி வேஷம் போட்டுட்டா மட்டும் சாமி ஆட ஆரம்பிச்சிடுவார். இப்படி பெரிய ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அந்த வேஷம் நடிக்கிறது. சும்மா இல்லை, படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிரமம். அவருக்கு கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஹெவியாக போயிடுவார். அதில் உள்வாங்கணும்ல, அதை உள்வாங்கி கேரக்டர் மாறணும். ஒரு குஷ்டரோகி வச்சு கூட வச்சா அப்படியே குஷ்டரோகி மாதிரி இருப்பாருங்க. நிறைய பேர் அந்த காலத்தில் இவர் குஷ்டம்னு வச்சிட்டாங்களாம். எப்படி என்ன வேலுமணி அடித்து நுண்டின்னாங்களோ என்ன பல பேர், அவரை வந்து குஷ்டரோகின்னு நினச்சிட்டாங்க பல பேர். அப்புறம் தான் காலகட்டத்தில் தெரிஞ்சுது. ஏன்னா அவர் சினிமாவில் பெரிய ஃபேமஸ் இல்லை. இவர் தக்கண்ணில் தான் ஃபேமஸ் ஆகிறாரு. அதனால் குஷ்டரோகின்னு நினச்சிட்டாங்க. அப்படி தத்ரூபமாக அடித்தார். சிவாஜியை மகா நடிகன், நான் தப்பு சொல்ல. நவராத்திரி 9 வேஷத்தில் 8 வேஷம் சக்ஸஸ்ஃபுல். ஒரு வேஷம் குஷ்டரோகி வேஷம் மட்டும் ஜனங்க ஓன்னு கத்திட்டான். ஏன்னா அம்மா நடிகைகளை பார்த்துட்டாங்க. ரத்தக்கண்ணீர் பார்த்துட்டு நவராத்திரி பார்த்தோன்னே அந்த குஷ்டரோகி வேஷத்தை மட்டும் சிவாஜியாக ஃபெயிலியர். ஜனங்க வந்து ஓன்னு கத்துனாங்க சிவாஜியை பார்த்தா அந்த குஷ்டரோகி வேஷத்தை தான். அப்போனா பாருங்கள் அந்த வேஷம் எப்படி பதிஞ்சிருக்கு ஜனங்க மத்தியில். கண்டிப்பாக. ஸோ எந்த குரல் மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கி மிகப்பெரிய அது ராதா இல்லைன்னா படம் சாதான்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படி ஒரு மாபெரும் நடிகன். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கிறதா அவரோட வாழ்க்கையை. பின்புறம் காட்டக்கூடாதுன்னா என்னதான் காதில் பின்புறம் காட்டி நடிச்சு 20 நிமிஷம் கிளாப்ஸ் வாங்கினாரா இல்லையா? அது நடக்கக்கூடாத விஷயம் தானே. அது நடந்திருக்கு பாருங்க. எல்லாமே மாற்று. விவேகானந்தர் சொல்லுவார், 3rd டைமென்ஷன். எல்லோரும் பார்ப்பதை பார்க்காது, யாரும் பார்க்காத பார்வைகள் பாரு. இன்னொரு டைமென்ஷன் அது 3rd டைமென்ஷன், 3rd வியூ. அது 6ஆம் அறிவு 7ஆம் அறிவு தானே சொல்லுவானுங்க. எனக்கு தெரியல சரியா. மனுஷனுக்கு 5 அறிவு தானே, 6ஆம் அறிவு அது. அந்த நோக்கத்தை பார்த்துருக்காரு. அவரோட அறிவெல்லாம் 6ஆம் அறிவு தான். அவர் மெக்கானிக்னு சொன்னதில்ல, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிவிஎஸ் வேன் வந்து ஏதோ மணல் முட்டியோ ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மணல் முட்டியோ அரிசி முட்டியோ இது மழை காலம், அது மாட்டிக்கிச்சு சேத்துல. நவுத்த முடியல, கஷ்டப்பட்டு ஊரே தள்ளுது, நவரில். இவர் அந்த வழியாக போயிருக்கார். நிறுத்துறா வண்டியை, டிவிஎஸ் மையர் வண்டி மாதிரி இருக்குது, டிவிஎஸ் எங்கார் வண்டி மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ என்னடா பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சார் நான் வாங்கினா என்ன நீ என்ன இல்லை வந்தேன் பார்த்தேன். அப்படியா ஜனங்களாம் கூப்பிட்றாங்க, வாங்கப்பா. இவர் பணத்துலேருந்து எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு இந்த மூட்டைலாம் இறங்க கீழே. மூட்டைகள்லாம் இறக்கிட்டாங்க. லோடை வந்து அன்லோட் பண்ணிட்டாங்க. அன்லோட் பண்ணிட்டு 4 சக்கரம் இருக்குல்ல, அதெல்லாம் பலகை வைக்க சொல்லலாம். பலகையோ கல்லோ வச்சு இப்போட்றா ஃபஸ்ட் கியர் போட்டு தூக்குற வண்டி. என்ன தூக்கு லோடுக்குன்னு வெளியே வச்ச வண்டி. என்ன காரணம்? அந்த வெயிட்டோட உள்ள சுத்த இறங்கிட்டே தான் போகும். உள்ள சாதாரணமாக வண்டி போகாது. வெயிட்டோடு இருக்குன்னா அந்த அறிவு டிரைவருக்கு இல்லை, இவருக்கு அந்த அறிவு வந்துருக்கு. அன்லோட் பண்ணி ஏற்றி இறக்கணும்னு லோட் பண்ணுறான். லோட் பண்ணி போய்ட்டு கிளம்பி வந்துட்டார். பிடிச்சாடே ஐடியா இறக்கு, வண்டி போடு, தூக்கு, ஃபஸ்ட் கேப்பர் தூக்கு, அதாச்சா லோட் பண்ணு, ரைட்டாக வரக்கெல்லாம் பண்ணிட்டார். இந்த நியூஸ் சீரியஸ் ஆகிங்க போயிடுச்சு. நான் ராதா அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி ரைட்டை மாட்டிக்கிச்சு. ரொம்ப ஒரு இப்படி ஒரு அறிவாளி என்ன அவருக்கு இந்த நிகழ்ச்சி அவளுக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு ஒரு காரை ப்ரெசன்ட் பண்ணாங்க. பணமே இல்லாமல் ராதானண்ணனை கொடுத்துருப்பாங்க காரன்னு. ஃப்ரீயாக ஒரு கார் கொடுத்தாங்க. அது ஆல்ரெடி தாத்தா 7 வண்டி வச்சுருக்காரு வீட்டில். சவரில் 2 பிளே மொத்தம் 2 தான் வாங்குவார். பொண்ணுடைய மாதிரி அவர் டபுளாக வாங்குவார். வாங்கணும் கேட்கும் போது என்ன ஆச்சரியம் எனக்கு இருக்குது அப்படின்னா, அவர் பீக்கில் இருந்ததே 7 வருஷம். அப்படிங்கும்போது அந்த 7 வருஷத்தில் 3 ஏக்கரில் வந்துட்டு இடம் வாங்கி அதில் 42 வீடு கட்டியிருக்காரு. அங்கே இவ்வளவு கல்யாணம், 100 சவரன் நகை. மெட்ராஸ்லேயே ஒரு 10 வீடு வருது. இப்போ இவ்வளோ இது வந்துருன்னா எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு? அவருக்கு அந்த பணம் வர காலத்தில் வந்து சிவாஜியாவுக்கு வந்து 20,000 சம்பளம் தான். 20,000. ஆமாம். ஒரு படத்துக்கு 40,000 சம்பளம். ஒரு படம். அவர் சூப்பர் ஸ்டார். இவருக்கு வந்து படத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். எம்ஜிஆர் அவர்கள் 40,000, ஆனால் எம்ஆர் ராதா அவர்களுக்கு 1 லட்சம் ஒரு படத்துக்கு. எதனால சார் அந்த காலத்தில்? ஆமாம், அவரோட பவர் அப்படி, அவரோட பேர் அப்படி, நடிப்பு திறமை அப்படி. இன்னைக்கு உதாரணத்துக்கு வடிவேல் என்னன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினார் ஒரு நாளைக்கு. ஹீரோட சம்பளம் தாண்டிடும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா. ஆமாம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது.
இன்னொரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன் பேசிட்டே இருக்கும்போது, பொதுவாக மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, இது 7வது அறிவுன்றதுல அதிகமாக அதை யூஸ் பண்ணுறது இன்டலெக்சுவல் சாங் ஐக்யூ. அது 7ஆம் அறிவு தான் ஐக்யூ. ஆக்சுவலாக கண்டிப்பாக ஆன் ஸ்பாட்டில் வரணும், டப்புன்னு வரதில்ல ஒரு விஷயம் பண்ணும்போது. இவருக்கு அந்த 7ஆம் அறிவு அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு, ஐக்யூ. அவர் அறியாமே சாமியை கும்பிட மாட்டார், ஒன்றும் கும்பிட மாட்டார், வேறு ஸ்டைல் அது. சார் இப்போது 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருந்தார். எவ்வளோ சொத்து அவருக்கு இருந்தது? அது கிட்ட கணக்கில்லாதது அதெல்லாம் கணக்கில்லாத எல்லாரையும் செட்டில் பண்ணார், யாருக்கும் அவருக்கு துரோகம் பண்ணல. அவங்க அடிச்சுக்கிட்டு ஒன்று காலத்தின் சொன்னல, இப்போ இப்படி கோடீஸ்வரம் ஒரு தெருவுக்கு வருவான், தெருவில் இருக்கும் கோடீஸ்வரம் மாறி போயிடும். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் எல்லோரும் நல்லபடியாக வச்சு தான் போனார், யாரும் குறை வைக்கல. இப்போ அதெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கீங்களா? இருக்கா? இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அவரளவுக்கு இந்த அளவுக்கு இல்லை, நம்ம அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு இருக்குது. ஓகே. அவர் இருக்கும்போது 7 கார் வச்சுருந்தாரா 8 காரா? 12 கார் வச்சுருந்தார். ஒரு வேனுக்குன்னு தந்தை பெரியாருக்காகவே பென்ஸ் அந்த காலத்தை இறக்கி டூர் போனதில் ஒரு அது அந்த வீடியோ என் ஃபோனில் காட்டுறேன் உங்களுக்கு. பென்ஸ் வேன் இறக்கி அதை வீடு மாதிரி கேரவன்றாங்களே இன்றைக்கி. ஆமாம், அந்த கேரவன் அப்போவே நாடகத்தில் பீக்காக இருந்து சினிமாவுக்கு வந்தோடனே பெரியார் ஐயாவுக்கு அந்த வேனை ரெடி பண்ணி பிரசன்னம் பண்ணார். சில பேர் தப்பாக நியூஸ் சொல்கிறாங்க, அவருக்காக யூஸ் பண்ணிட்டாரு. பெரியார் ஐயா கேட்டார், சின்ன பையன் தானே, என்னதான் வயசானவன், டூருக்கு ஒன்று கிடையாது, பெரியாருக்காக உருவாக்கப்பட்ட வேன் தான் அது. ஏன்னா அவருக்கு தெரியும் டியூப்பில் தான் ஒன்றுக்கு போவார், அவர் பாவம் ஏஜ்டு வேனு, டூர் நிறைய போவார். ஸோ அவருக்காக ஏசி வேன், உள்ளே டாய்லெட், உள்ளே குளிக்கலாம், பெட்டு, அதை காமிக்கிறாங்க வேனை பாருங்கள், மிரண்டு போயிடுங்க. தந்தை பெரியாருக்காக பண்ணி அந்த காலத்தில் 1 லட்ச ரூபா செலவு, அது மேலே கூட இருக்கும். அந்த காலத்தில் 1 லட்ச ரூபான்னு இன்றைக்கி என்ன எத்தனை கோடி கணக்கு. அந்த தலைவர் மேலே பற்று பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஜட்ஜு ஒருத்தர் பிராமன், அவர் தலைமைக்கு வந்திருக்கார், ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. வேணும்னு டயலாக் சொந்தமாக வைக்கிறார். ஒருத்தன் சொல்லுவான், யாரையா ஒன்று ஆடாத்த பாப்பான்டா அப்படின்னாரு. யார் முன்னாடி ஜட்ஜு பிராமன் உட்காந்துருப்பார், சில பாப்பான்டா அப்படின்னு. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.